எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தினேஷ் குணவர்தன் அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒரு புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கப் போவதாக கூறினார். சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து, அதாவது 1948 இன்று வரை இவர்களும் இவர்களுடைய மூதாதையர்களும் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போதுதான் புதிதாக பிறந்து வந்தது போல தினேஷ் குணவர்தன சொல்கின்றார், நாங்கள் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கப் போகின்றோம் என்று. புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை இவர்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இவர்கள் அனைவரும் அரசியலை கைவிட்டுவிட்டு வேறு தொழில்களுக்கு செல்ல வேண்டும். அது அவர்களுக்கு தெரிந்த தொழில் அரசியல் மட்டும்தான் என்பதால் அவர்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்வாதாரம், பிழைப்புவாதம் எல்லாவற்றுக்கும் எதையாவது ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் பொய்யாக கூறிவிட்டு தொடர்ந்தும் அதே அரசியல், அதே புதிய கோப்பையில் பழைய கஞ்சி என்று சொல்வது போல இப்படித்தான் இவர்களுடைய அரசியல் காலம் போய்கொண்டிருக்கின்றது. இதற்காகத்தான் ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக தேசிய மக்கள் சக்தி முன் வந்திருக்கின்றது, அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. நேற்று தினேஷ் குணவர்தன நாங்கள் ஜனாதிபதி தேர்தலின் பின் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கப் போகின்றோம் என்று கூற, அதற்கு பதில் அளிப்பது போல தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாவதாக மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட அந்த ஆட்களுடைய விடயங்களை நீதிமன்றத்திடம் ஒப்படைப்போம், அவர்களுக்குரிய தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும் என்று நேற்று கூறினார். உண்மையில் புதிய அரசியல் கலாச்சாரம் எங்கே இருக்கின்றது? இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதுதான் புதிய அரசியல் கலாச்சாரம். இதனை இந்த மாறி மாறி ஆட்சிக்கு வந்த கட்சிகள் அல்லது அவர்களுடைய மூதாதையர்களில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் இதனை செய்வதற்கு துணியவும் மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். ஆகவே புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கின்றோம். நேற்று காத்தான்குடி கடலோரத்திலே இருக்கின்ற ரையான் கார்டன் என்கின்ற இடத்தில் நாங்கள் ஒரு பகிரங்க அறிவித்தலின் மூலம் ஆர்வமுள்ள நண்பர்களை சேர்த்திருந்தோம். அதில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இன்று பிற்பகல் 4 மணி தொடக்கம் நாங்கள் தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக்குவதற்காக மக்களின் வாக்குகளை கோரி வீடு வீடாக செல்ல இருக்கின்றோம். அடுத்த ஒரு மாதத்திற்கு, இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்கு நாங்கள் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவதாக முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு நீங்கள் எங்களுடைய கருத்துக்களை மனம் கொண்டு தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்களித்து புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று